இதேவேளை ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கிற நம்பிக்கை தனக்கு இல்லை என டெலோ தலைவரும் வன்னி நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கு சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறோம். தென்பகுதி மக்கள் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்தனர். தற்போது ஜேவிபியுடன் இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர். ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கில்லை. அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். அந்த வகையில் எமது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், எமது நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம், கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த ஜேவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார்.